சொன்னான். அவங்களுக்கு இட்ட ஒரே கட்டளை, ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடாதீங்க என்ற கட்டளை அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்லீஸ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பேரிடத்திலும் சில ஆசை வார்த்தைகளை ஊட்டினான். என்ன ஆசை வார்த்தைகளை ஊட்டினான் என்று சொன்னால் சொன்ன, ஆதமே இந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போகாதீங்க என்று அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான்ல, ஏன் தடை செய்தான் என்று சொன்னால், நீங்கள் இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள், உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவீர்கள், மலக்குடைய அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான். நீங்கள் மலக்குடைய அந்தஸ்துக்கு போயிடக்கூடாது, நீங்கள் மனிதர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த பழத்தை சாப்பிடுங்க, நீங்கள் மலக்கா மாறிடலாம் என்ற ஆசை வார்த்தையை கூட்டுறான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வந்துடுது. மலக்கா மாறினா சாதாரண ஒரு விஷயமா? எவ்வளோ பெரிய சிறப்பு! மலக்குடைய அந்தஸ்து கிடைப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. ஆனால் நமக்கு மலக்குடைய அந்தஸ்து, தைரியமாக இந்த பழத்தை சாப்பிடுங்க, நீங்கள் மலக்கா மாறிடலாம் என்ற ஆசை வார்த்தையை கூட்டுறான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வந்துடுது. மலக்கா மாறினா சாதாரண ஒரு விஷயமா? எவ்வளோ பெரிய சிறப்பு! மலக்குடைய அந்தஸ்து கிடைப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. ஆனால் நமக்கு மலக்குடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய விஷயம். ஆனால் நபி நபீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மலக்குகளுடைய தரத்தை அடையலாமா? மலக்குகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதம் நபி வழிகட்டது எதுக்காக? எந்த ஒரு ஆசையினால் ஆதம் நபி வழிகட்டு போனாங்க? மலக்குடைய தரத்தை அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் வழிகட்டு போனார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களால் மலக்குடைய தரத்தை எட்ட முடியும், நீங்கள் மலக்குக்கு அருகிலே சென்று அவர்களுக்கு இணையாக நீங்கள் இருக்க முடியும். அதற்குண்டான ஒரு வாய்ப்பை, ஒரு விஷயத்தை, வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி நபீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகளோடு அமரக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், யார் ஒருவர் குர்ஆனை, திருமறை குர்ஆனை நன்கு மனனமிட்டு அதை சரளமாக தங்கு தடையில்லாமல் யார் ஓதி வருகிறாரோ அத்தகைய மனிதர்கள் கண்ணியமிக்க தூதர்களான மலக்குமார்களுடன் இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, மலக்குமார்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? ஏன்னா மலக்குமார்கள் மிகச்சிறந்தவர்கள், மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருமறை குர்ஆனை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் அதை மனனம் செய்து கொள்ளுங்கள், அதை தங்கு தடையில்லாமல் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால், திக்காமல் திணறாமல் நீங்கள் திருமறை குர்ஆனை ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால் மலக்குமார்களோடு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நபி நபீம் ஸல்லல்லாஹு அலைஹி